அந்த பக்கம் போகாதே, அது புலிகள் அதிகம் நடமாடும் பகுதி என்று தாய்மான் எச்சரித்தும் கேட்காமல் துள்ளி குதித்தோடியது குட்டிமான். தாய்மானும் பதறிக்கொண்டு பின்னாலேயே ஓடியது. வெகு தூரம் ஓடியும் குட்டியை காணாமல் தவித்தது. வெகு அருகில் புலி உருமும் சத்தம் வேறு கேட்டது. குரல் வந்த திசையில்தான் குட்டிமானின் கால் தடமும் தெரிந்தது. தாய்மானுக்கோ துக்கம் தொண்டையை அடைத்தது. உணர்வுகளை உடைத்து கொண்டு கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. பதறி ஓடிப்போய் பார்த்தது. ஆனால் ஏற்கனவே தன் வேட்டையை முடித்திருந்த புலியோ குட்டிமானை பார்த்து விட்டு பெரிதாய் ஒரு ஏப்பம் விட்டது. பிறகு அப்படியே உறங்கிவிட்டது. குட்டிமானோ, அட, இவ்வளவுதானா புலி என்றால், அம்மா இதற்குத்தானா இப்படி பயந்தாள் என்று புலியை துச்சமாக நினைத்தது. புலி பசியில் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும் அந்த புள்ளிமானின் நிலை. இப்படித்தான் வாழ்க்கை சில நேரங்களில் சுலபமாக தோன்றும். ஆனால் அது நிரந்தரம் என்று நாம் நினைக்க முடியாதில்லையா? சில நேரங்களில் வாழ்க்கை பசியில் இருக்கும் புலியிடமும் புள்ளிமானை சிக்க வைக்கும். எல்லாவற்றையும் எதிர்பார்க்கத்தானே வேண்டும்.